இந்தாங்க பாட்டி. நல்ல கூட்டமா இருக்கும் போல இருக்கு. 15 வருஷத்துக்கு ஒரு தடவை தண்ணியிலிருந்து வெளியில வர அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவளா இருப்பா. பாரதி, நீ ஏதோ இந்த கோயிலுக்கு பரிகாரம் பண்ண வரணும்னு நினைச்சதுனால நாங்களும் உங்க கூட சேர்ந்து வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காக உனக்கு நாங்க தான் நன்றி சொல்லணும். கங்கணம் கட்டுறப்பவே குழப்பம் வந்துருச்சு. இனி செய்ய போற பரிகாரத்துல எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும். பாரதி, நீ நம்ம கொண்டு வந்த பொருளை எல்லாம் எடுத்து வச்சு பொங்கல் வைக்கிற வேலையை பாரு. இப்ப ஆரம்பிச்சாதான் பொங்கல் பொங்கி வர்றதுக்கு நேரம் சரியா இருக்கும். சரி பாட்டி, எடுத்து வை. இப்பவே பண்ணிடுறேன். பாரதி, பொங்கல் வைக்கிறப்ப சந்தோஷமா வைக்கணும். அப்பதான் பொங்கல் நல்லா வரும். இந்த மாதிரி அழுதுகிட்டே பொங்கல் வச்சா உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் விழுந்து உப்பு கரிக்கும். நான் சொன்னது புரிஞ்சதா? கோயிலுக்கு வந்துட்டு எதுக்காக கண்ணு கலங்குறீங்க? நீங்க நினைச்ச எல்லாமே நல்லபடியா நடக்கும். சந்தோஷமா பொங்கல் வைங்க. சரிங்க சார், உங்களுக்கு உப்பு கறிக்காத சக்கரை பொங்கலையே செஞ்சு தரேன். மித்ரா, நான் பவானி பேசுறேன். சொல்லுங்க மேடம். கோவில் திருவிழாவுக்கு குடும்பத்தோட கிளம்பி போயிருக்க போல இருக்கு. உங்களுக்கு எப்படி மேடம் தெரியும்? எவ்வளவு பெரிய விஷயத்த பண்றதுக்கு இத்தனை வருஷமா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயம் கூட எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நீ உன் ஃபேமிலியோட வீட்டை விட்டு கிளம்பி போனதே எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. என் வீட்டுக்கார் ஏகாம்பரத்தை உங்களை ஃபாலோ பண்ண சொன்னேன். அவர்தான் நீங்க எல்லாரும் வனபத்திர காளியம்மன் கோவில் திருவிழாவுக்கு போயிருக்கிறதா என்கிட்ட சொன்னார். பாரதி இந்த கோவில்ல நடக்கிற பரிகாரத்தை பண்ணி ஆதி கூட சேர்ந்து வாழலான்னு நினைக்கிறா. அது மட்டும் நடந்துடவே கூடாது. அது நடந்துடக்கூடாதுன்னு தான் என் ஆளுங்களை நான் அங்க அனுப்பி வச்சிருக்கேன். உன் கூட இப்ப இருக்கிறவங்க அந்த ஊர்லயே நல்ல செலமும் சொத்துறவங்க. இவங்களை அந்த பாரதி கிட்ட வம்பு பண்ண வச்சு அவ பரிகாரம் பண்ற பானைய உடைக்க சொல்லியிருக்கேன். பானையோட சேர்த்து அவ மண்டையும் உடைக்க ஏற்பாடு பண்ணிருக்கேன். அந்த அடியை வாங்கினதுக்கு அப்புறம் அவ எழுந்து நடமாட முடியாம போயிடணும். அது மட்டும் இல்ல, அவகிட்ட பிரச்சனை பண்ணி அவளை அடிச்சு தூக்கி போட சொல்லியாச்சு. அங்க நடக்கிறத நீ ஓரமா வேடிக்கை மட்டும் பாரு. நீ பாரதி மட்டும் அவங்களுக்கு காட்டு. மத்ததெல்லாம் என் ஆளுங்க பாத்துப்பாங்க. சரி, ஓகே மேடம். மேடம், அந்த கூட்டத்துல அவன் எங்க இருக்கிறான்னு மட்டும் காட்டுங்க மேடம். அதோ அந்த மஞ்சள் கலர் சேலை கட்டி பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காளே, அவதான். ஓகே மேடம், இவ்வளவு நாங்க பாத்துக்கிறோம். அவகிட்ட நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி அவ ஒண்ணு சாதாரணமான ஆளு கிடையாது. யாரா இருந்தாலும் எங்க குறியில இருந்து தப்பவே முடியாது. நீங்க கிளம்புங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே. அப்படியே அண்ணன், மன்னிச்சிருங்க. நாங்க புதுசு, அதனால தான் தெரியாம உங்க இடத்துல பொங்கல் வச்சிட்டோம். பாதி வேலை முடிச்சிட்டேன். அண்ணன், நீங்க கொஞ்சம் எல்லாத்தையும் ஓரமா எடுத்து வச்சுக்கோங்க. இல்லனா ஒரு 20 நிமிஷத்துல என் பொங்கல் வேலையெல்லாம் முடிஞ்சிரும். அப்புறம் நீங்க இங்கேயே வச்சுக்கோங்க. ஏய், யாருகிட்ட பேசுறேன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க நீ. இன்னும் ரொம்ப திமிரா பேசுறா. எங்க இடத்துல நின்னுட்டு எங்களே வேற இடத்துல பொங்கல் வைக்க சொல்றியா? ஹலோ, என்னங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஆமா தம்பி, நீங்க பேசுறது தப்பா இருக்கு தம்பி. கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அப்பா அப்பா, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தாங்கப்பா. தமிழ், உங்க அம்மாக்கு தெரிஞ்சா திட்ட போறாங்க. அம்மாக்கு தெரிஞ்சா தானே திட்டுவாங்க. அம்மா பாக்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிடறேன்ப்பா. சரியான கேடி நீ. சரி வாங்க. அண்ணா 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 அண்ணா, உங்க பொண்ணுக்கு மட்டும் தான் ஐஸ்கிரீம் வாங்கி குடிப்பீங்களா? எனக்கும் வேணும்ண்ணா. நானும் அப்படியே சாப்பிடுறேன். ஏய், வர வர ஒன்ன சமாளிக்கிறது தான்டா எனக்கு பெரும் பாடா இருக்கு. ஏண்டா, நீ என்ன குழந்தையாடா? அட போங்கண்ணா, குழந்தைய ஏதாவது ஐஸ்கிரீம் சாப்பிடணுமா? மனசால நானும் இப்போ ஒரு குழந்தை தானே. அண்ணே வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுங்க. சரி சரி சரி, ரொம்ப பேசாத.
அண்ணா இந்த குழந்தைக்கு ஐஸ்கிரீம் கொடுத்துடலாம் கொடுங்க. தம்பி. இதோ இந்த வளர்ந்துருக்குமா ஆ. அந்த குழந்தைக்கு ஐஸ்கிரீம் கொடுங்க. நீங்க என்ன வேணா சொல்லுங்க. ஆனா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. ம். 2 ஐஸ்கிரீம் கொடுங்கண்ணா. இந்தா பாப்பா. எனக்கு வாங்கிக்க பெரிய குழந்தை. இல்ல தம்பி, நான் அதுக்கு சொல்ல வரல. இன்னும் கொஞ்ச நேரத்திலே பொங்கல் வேலையெல்லாம் முடிஞ்சிடும். அது வரைக்கும் பிரச்சனை பண்ணாதீங்கப்பா. இது சாமி விஷயம் தானே. ஏ பாட்டி, இன்னும் ஆளாளுக்கு ரொம்ப ஓவரா பேசுறீங்க. கொஞ்சம் அமைதியா இரு. வயசான காலத்துல தேவையில்லாம பேசி எங்கள்கிட்ட வாங்கி கட்டிக்காத. பாட்டி நீங்க இருங்க பாட்டி. இல்ல பாரதி, நான் பேசிக்கிறேன். ஏன இப்ப நாங்க என்ன சொல்லிட்டோன்னு வயசானவங்கள மரியாதை இல்லாம வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இத பாருடா, இது என்ன பேச்சு பேசுது பாத்தியா? உனக்கு கோபம் கூட வருமா? கோவப்படாதம்மா. உனக்கு கோவத்துல முகச வந்து ரொம்ப அழகா இருக்கம்மா. அப்புறம் நான் கைய வச்சிட போறேன். ஏய், ஆதி, அம்மா. அண்ணா என்னண்ணே நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லையே. இப்ப எதுக்கு இங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? சாமி கும்பிட வந்தா சாமியை மட்டும் கும்பிடுங்க. ம் தா சார் வேணாம் சார். பாரதி நீங்க அமைதியா வேடிக்கை மட்டும் பாருங்க. இவனுங்கெல்லாம் வேணும்னே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. நாம் அடங்கி போனா மறுபடியும் வேற வழியில ஏதாவது குடைச்சல் கொடுப்பானுங்க. ஆதி வேண்டாம் ஆதி. எதுக்கு தேவையில்லாம இந்த பிரச்சனையில தலையிடுறீங்க? அவங்க பொங்கல் வைக்கிற இடத்துல பாரதி பொங்கல் வைக்க போய் தான் இவ்ளோ பிரச்சனை. அதை கேட்டதுக்கு பாரதி பேச போய் தான் இவ்ளோ பிரச்சனையும். இல்ல மித்ரா, இத அப்படியே விட்டா சரியா வராது. நான் பாத்துக்கிறேன். என்னடா பொம்பளை கிட்ட பேச்சு? நீ ஹீரோனா அவங்க கிட்ட காட்டாத, எங்க கிட்ட காட்டு. பாரதி நீங்க பயப்படாம கண்டினியூ பண்ணுங்க.